குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன்ஸ் ஃபேமிலி ஓகேங்களா, ஹேலஜன் ஃபேமிலி பார்த்துருந்தோம். அந்த ஹேலஜன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஹேலஜன் ஃபேமிலி ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகேங்களா, அதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய யூசஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன் ஆய்வக தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது ஆய்வக தயாரிப்பில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். சோடியம் குளோரைடை எது கூட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் ஓகேங்களா. சல்ஃபரிக் ஆசிட், அந்த சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் சல்ஃபேட் அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம்ஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் சோடியம் குளோரைடு எடுக்கிறப்ப நமக்கு சோடியம் பை சல்ஃபேட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். 1 மோல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப நமக்கு 1 மோல் சோடியம் குளோரைடு எடுத்து சல்ஃபரிக் ஆசிடோட ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னா சோடியம் பை சல்ஃபேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் அகைன் அந்த சோடியம் பை சல்ஃபேட்டு கூட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு மறுபடியும் சோடியம் 1 மோல் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம்னா எக்ஸஸாக நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா சோடியம் சல்ஃபேட்டு ஃபைனலாக கிடைக்கிறது. சோடியம் சல்ஃபேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கணும் ஓகேவா. ட்ரை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். ட்ரை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் அது மேலே என்ன பண்ண அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும் ஓகே. பாஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் குளோரைடு எப்படி இருக்குன்னா இஸ் கலர்லெஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் ஏ கலர்லெஸ் அண்ட் பங்கல் சுமலிங் கேஸ் அப்படின்னா கார நொடின்னு அர்த்தம். கார நொடினா மூக்கில் விரும்பத்தகாத சுமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி மூக்கில் ஏறக்கூடியது ஓகேவா. கார நொடி அப்படின்ட்டு கார நொடி அதை பங்கல் சுமலிங் கேஸ் ஈஸிலி லிக்யூஃபைட் இன் ஏ கலர்லெஸ் லிக்யூடு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுங்கிறது கேஸு இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ண முடியும்னா லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டு ஓகேங்களா கலர்லெஸ் லிக்யூடு 198 கெல்வினில் ஓகேவா. அதே வந்து ஃப்ரோசன் இது வந்து கிறிஸ்டலாகவும் ஓகேங்களா இப்போ சாலிடாகவும் மாற்ற முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறுறப்ப இது ஒயிட் கிறிஸ்டலின் கலர் இருக்குது. எப்போ இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறப்ப கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒயிட் கிறிஸ்டலின் சாலிடு அதோட மெல்டிங் பாயிண்ட் 159 கெல்வின் ஓகேங்களா. இது எக்ஸ்ட்ரீம்லி சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னா வாட்டர் வந்து அதிகமாக கரைன்னு சொல்கிறாங்க. வாட்டரில் ஈஸியாகவும் அதே மாதிரி அதிகமாகவும் கரைன்னு சொல்கிறாங்க இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எப்பயுமே ஆசிட் இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த ஆசிட்பா எப்பயுமே மெட்டல் கூட ஆசிட் ஆட் பண்ணால் என்னென்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இது ஜென்ரல் ஃபேக்ட்டு ஓகேங்களா. இது ஜென்ரல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு ஆசிட் ஓகேவா, ஒரு ஆசிட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆசிட் கூட நம்ம மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆசிட் இருந்தாலும் சரி மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் கேஸ் கண்டிப்பாக ஃபார்மேஷன் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா டைலிட் ஆசிட் நம்ம எடுத்துக்கூடியது எப்படி இருக்குன்னா டைலிட் ஆசிட் ஓகேவா. கான்ஸ்டன்ட்னா அது வேறு மாதிரி இருக்கும். டைலிட் ஆசிட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேஷன் ஓகேவா. ஸோ அதான் வந்து பார்த்தா இங்கேயும் நடந்திருக்கு. ஜிங்க் மெட்டல் ரியாக்ட் பண்ணுற ஜிங்க் குளோரைடு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. மெக்னீசியம் மெட்டல் கூட மெக்னீசியம் குளோரைடு ஹைட்ரஜன் மெட்டல் லிபரேட் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். இந்த கார்பனேட்டு இல்லை பைகார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுனா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்ன வெளியே வரும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் அண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் ஓகேங்களா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாஸ் பண்ணால் நமக்கு அனதர் டைப் ஆஃப் சால்ட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு ஹைட்ரஜன் வந்து பார்த்தா லிபரேட் ஆகுது ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள் சோடியம் பைகார்பனேட்டு இது கூட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 2 NaO 2 Cl சேர்த்து சோடியம் குளோரைடாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CO3 இருந்தது என்னாச்சுன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு.
நெக்ஸ்ட் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. H2O நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும்னா H2O நமக்கு H2O ஃபார்மேஷன் ஆகும். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்து கால்சியம் கார்பனேட் பண்ணுறப்ப சேம் டிட்டோ அதே தான் கால்சியம் குளோரைடு கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H2O ஃபார்ம் ஆகும். அது பிரிண்ட் மிஸ்டேக்கு நோட் பண்ணிக்கோங்க. H2Oங்க ஃபார்மேஷன் ஆகும் அதே மாதிரி இல்லை. அடுத்து சோடியம் பை சல்ஃபேட். சோடியம் பை சல்ஃபேட் ஆட் பண்ணுறப்ப அதுதான் நடக்கும். என்ன ஆகுதுன்னா இங்கே சோடியம் இங்கே வந்து இந்த குளோரைடு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 எடுத்துக்கோங்க 2 ஓகேவா. அங்கே இன்பேலன்ஸாக இருக்குது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் பை கார்பனேட் ஓகேவா. 2 மாலிகுல்ஸ் இருக்கிறப்ப 2 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடு அதேமாதிரி 2 மாலிகுல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ 2 மாலிகுல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 போட்டுக்கணும். அதேமாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2H2O இங்கேயே எப்படி இருக்குன்னா 2H2O ஓகேவா. அதனால் இங்கேயும் 2H2 போட்டுக்காங்க ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா. அண்டு லிபரேட் த சல்ஃபர் டை ஆக்சைடு ஃப்ரம் சோடியம் சல்ஃபேட் ஓகேவா. இதான் பை கார்பனேட்டு. இதே சல்ஃபேட் எடுத்துகிட்டு நமக்கு என்ன கேட்டோம்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அண்டு இட்ஸ் குளோரைட்ஸ் சால்ட்டு. சோடியம் சல்ஃபேட்டு ஓகேவா. என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுக்கிறப்ப என்னன்னா இங்கே இருக்கிற 2 NaO 2 Cl சேர்ந்து என்னன்னா 2 மாலிகுல்ஸ் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டராக ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா அக்கோரிஜ் ரியாக்ஷன் வித் அக்கோரிஜ். அது என்னப்பா ரியாக்ஷன் வித் அக்கோரிஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா. அதாவது 3% ஓகேங்களா. ஸோ அது அக்கோரிஜாங்கிறது இஸ் 3 parts ஆஃப் கான்சன்ட்ரேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகேவா. அது ரேஷியோ 3% ஆர் 3 ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அது 3% ஆர் 3 டைம்ஸ் ஓகேவா. 3% கூட 3 டைம்ஸ் ஆஃப் HCl ஓகேங்களா ப்ளஸ் 1 டைம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டடு HNO3 கான்சன்ட்ரேட்டட் HNO3. இது 2 சேர்ந்த மிக்சருக்கு தான் பேர். இந்த 2 சேர்ந்த மிக்சருக்கு தான் பேர் என்னென்னா அக்கோரிஜ் அப்படின்ட்டு. இது அக்கோரிஜா. இது 2 சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் அக்கோரிஜ் அப்படின்னு பேர். அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 1 டைம்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 2 சேர்ந்த கலவை இது பேர் அக்கோரிஜ் அப்படின்னு பேர். இந்த அக்கோரிஜை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசால்வ் வித் த கோல்டு அண்ட் பிளாட்டம் ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு பிளாட்டம் வந்து பார்த்தோன்னா கரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னா காப்பர் நைட்ரேட்டாக இருந்திருக்கும். காப்பர் ஓகேங்களா நமக்கு வெறும் காப்பராக இருந்திருக்கும் ஓகே. இங்கே எப்படி இருக்குன்னா வெறும் சரி கோல்டுங்கிறப்ப வெறும் கோல்டாக இருந்திருக்கும். ரியல் ரியாக்ஷன் என்ன AU 3 டைம்ஸாக அதாவது பார்த்தோன்னா 9HCl இது 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகே. 1 டைம்ஸ் ஆஃப் HNO3 ஓகேவா. அப்போ 3 இது 9னா இது 3 ஓகேவா. அதான் 1:3 அப்படின்ட்டு இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இங்கே ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய கோல்டு இருக்கு இல்லையா. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எடுத்துருப்பாங்க ஓகேவா. என்னன்னா இங்கே 3 AU Cl3 ஓகேவா. AU Cl3 இங்கே 9% அதிகமாகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா இங்கே HNO நைட்ரேட் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன் ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா NO அண்டு வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்து இங்கே எத்தனை வாட்டர்னா இங்கே பாருங்கள் இங்கே 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 மொத்தம் 12ங்கிறப்ப 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஓகேவா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. எத்தனை ஆக்சிஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 9 ஆக்சிஜனில் எத்தனை போயிடுச்சு 3 போயிடுச்சு. அது 6 போயிடுச்சு. இங்கே ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்குது ஓகேவா. அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா 3 நைட்ரஜன் முன்னாடி ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நைட்ரஜன். அடுத்தது இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சாரி இங்கே 2 எடுத்திருப்பாங்க. 2 மாலிகுல்ஸ் இங்கே 2 தான் இருந்திருக்கும். இங்கேயும் 2 தான் ஓகேவா. இங்கே 2 இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே 9Cl
2 molecules of AlCl3 ஓகேவா. அப்போ என்ன ஆகுனா 6 Cl வந்திருக்கும். ரிமைனிங் எத்தனை Cl இருக்கும்? 3 Cl இருக்கும். அந்த 3 Cl இங்கே இந்த இடத்துல சேர்த்துறப்ப இதுக்கு பேர் நைட்ரோசோயில் குளோரைடு அப்படின்னு இதுக்கு பேர் நைட்ரோசோயில் குளோரைடு நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நைட்ரோசோயில் குளோரைடு. இதை தான் வந்து பார்த்தோன்னா இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா, விட்டு விட்டால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா. இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பிளாட்டினம், இதே மாதிரி தான் பிளாட்டினம் நம்ம எடுத்துக்கூடிய இதை பொறுத்தவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே எடுத்துக்கூடிய ஹச்சையும் தனியாக பிரிச்சுருக்காங்க, ஹச்சு தனியாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கிற ஹச்சு தனியாக பிரிச்சுருக்காங்க, நைட்ரிக் ஆசிட் இருக்கிற ஹச்சு தனியாக பிரிச்சுருக்காங்க, தனியாக பிரிச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு பெரிய வேரியேஷன் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட யூசஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், யூஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகேங்களா. யூஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதாவது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். எஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் மேனுஃபேக்சர் பண்ணுறதை பயன்படுத்தாங்க. அடுத்து அம்மோனிக் குளோரைடு சால்ட்டு ஓகேங்களா. அம்மோனிக் குளோரைடு சால்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. குளுக்கோஸ் ஓகேங்களா, குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் கார்ன் ஸ்டார்ச் ஓகேவா. அதாவது ஸ்டார்ச்லேருந்து, அதாவது குளுக்கோஸ் ஃபார்ம் கார்ன் ஸ்டார்ச், குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்டார்ச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு இன் த extraction of glue from the bone and also purification of bone block ஓகேவா. இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா பசையை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எலும்புலேருந்து பார்த்தீங்கன்னா பசையை வந்து தயாரிக்க பயன்படுது. எலும்பு பசை அப்படின்னு ஓகே, எலும்புலேருந்து பசை, அதாவது க்ளூ ஃப்ரம் போன், க்ளூனா பசை அப்படின்னு சொல்லுவாங்க, கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு ஓகேங்களா பயன்படுத்துகிறாங்க. அண்டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் போன் பிளாக் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போன் வந்து பார்த்தீங்கன்னா பசையை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ட்ரெண்ட் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தா ஹைட்ரஜன் குளோரைடு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் இது வரைக்கும் பார்த்தா நம்ம HCl, பட் இப்போ பார்க்கக்கூடியது ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். Cl வந்து எக்ஸ் மீன்ஸ் என்னது, மேபி ஃப்ளோரினாக இருக்கலாம், ஆர் குளோரினாக இருக்கலாம், ஆர் புரோமீனாக இருக்கலாம் ஓகேங்களா, ஆர் அயோடினாக இருக்கலாம். இதில் எது வேணால் இருக்கலாம். தட் இஸ் மீன்ஸ் எக்ஸ் ஓகே. எக்ஸ் மீன்ஸ் ஹேலைட்ஸ் ஆர் ஃப்ளோரைட் ஆர் குளோரைட் ஆர் புரோமைட் ஆர் அயோடைடு, இதில் எது வேணால் இருக்கலாம் ஓகேவா. ஸோ அதை ஜென்ரலாக இந்த HXோட ஜென்ரல் டென்ட் ஓகேவா. ஜென்ரல் டென்ட் அப்படின்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இதை யூசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ் எ ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியதுன்னா ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை இதுன்னா 3 இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட், ஒன்று வந்து டைரக்ட் ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிஸ் ஆஃப் பாஸ்பஸ் ட்ரைஹேலைட்ஸ், 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் ஓகேங்களா. பாருங்கள் டைரக்ட் மெத்தடு பாருங்கள், ஓகேல. டைரக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடு அப்படின்னா என்னென்னா டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா H2வும் ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோரின், இது ரெண்டும் சேர்ந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 2H குளோரைடு ஃபார்மேஷன் ஆகும். இது டைரக்ட் மெத்தட் ஓகேவா. இது நார்மல் அடிஷன் மெத்தட். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஃப்ளூரின் ஓகேவா. எப்படி ஃப்ளூரின், அதாவது H2 அண்டு ஃப்ளூரின் ஓகேவா. இது டைரெக்டாக பண்ணும். ஆனால் என்னன்னா ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வயலண்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். வயலண்ட் என்னதுன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் அதிகமாக இருக்கும் ஓகேவா. ரியாக்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரஸாக இருக்குன்னு சொல்கிறது. இதை நம்ம சொல்லலாம் விக்ரஸாக ஓகேங்களா, அதிக வினைத்திறன் இருக்கக்கூடியது, மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. இது டைரக்ட் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இது ஹீட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னா அட் த சேம் டைம் HBr அண்டு HI ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஹைட்ரைடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னா
பாருங்கள், அதாவது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த HBRம் HIயும் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, அந்த H2 ப்ளஸ்ஸு Br2 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2HBr கிடைக்கும். பட் இது எப்படி இருக்குன்னா ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸ்டேபிளாக வந்து இருக்காது. மறுபடியும் என்னன்னா டீகாம்போஸ் சைட் நமக்கு என்ன ஆகும்னா திரும்ப பேக்கில் ரிவர்ஸில் வந்துடும். ஓகேவா? ஹைட்ரஜன் தனியாகவும் புரோமின் தனியாக மறுபடியும் என்னன்னா வந்துடும். இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. ரிவர்சிபிள் ரியாக்ஷன், நாட் ஸ்டேபிள். ஓகே, இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? திரும்ப எகைன் என்னன்னா டீகாம்போஸ் ஆயிடும். ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டீகாம்போஸ் ஆயிடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைரக்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து. ஓகேவா? நம்ம என்னென்னா டபுள் டீகம்போஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஓகேவா? ஹைட்ரஜன் சல்ஃபேட் கூட என்ன பண்ணாங்கன்னா சோடியம் குளோரைட் 2 molecules ஆஃப் சோடியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன இது ரெண்டு தனித்தனியே தான் அயானிக் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து அயானிக் குளோரைடு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆனால் இது டீகம்போஸ் ஆகும். எப்படி டீகம்போஸ்னா இங்கே Naவும் சல்ஃபேட்டும் சேர்ந்து என்னன்னா Na2SO4 சல்ஃபேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 H இருக்கும், 2 Cl இருக்கும், 2 வந்து பார்த்தீங்கன்னா HCl. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது தெர் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? ஹைட்ரோகுளோரைடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் டிட்டோ தான். ஆனால் என்ன அப்படின்னா இது அதிகமாக ஹீட் பண்ணால் மட்டும் இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ. ஓகேவா? பட் இது என்னன்னா SS2 molecules ஆஃப் சோடியம் ஃப்ளூரைடு இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணணும். என்னென்னா நல்லா ஹீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தா இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஓகேவா? ஹீட்டிங் இது சிம்பிள் என்ன டெல் சிம்பிள் மீனிங்னா ஹீட்டிங். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஹீட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இது ஃப்ளூரைட்ஸ் அயானிக் ஃப்ளூரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Na2SO4 ப்ளஸ்ஸு 2HF. ஓகேவா? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ஃபார்ம்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா இந்த ரெண்டுமே இந்த மெத்தடில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே எது அப்படின்னா HBr அண்டு HI. ஓகே, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சல்ஃபரிக் ஆசிட் இது வந்து ஆக்சிஜன் ஆயிடும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறோமா? அந்த கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட்னால என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட். இந்த கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட்னால இது ஏன்னா அன்ஸ்டேபிள் இல்லையா? இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஆகிட்டு என்னன்னா இந்த ஆக்சிஜன் போர்டில் இடையில் ஆடிங் ஆகிடும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தோன்னா அன்ஸ்டேபிள். ஓகேவா? அது அன்ஸ்டேபிள் அது இல்லாமல் அதனால் இது ஈஸியாக என்ன ஆகிடும் ஆக்சிஜன் ஆகிடும். அதனால் நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்காது. நமக்கு தேவையான HBr HI வேணும். ஆனால் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. HBr HI டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைட்ராலிஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரை ஹேலைட்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு பாஸ்பரஸ் ட்ரை ஹேலைட்ஸ். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா இது கூட வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. அடிஷனல் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்காதுன்னா நமக்கு தேவையான பாஸ்பரஸ் ஆசிட்டும் அண்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா? பாஸ்பரஸ் ஆசிட்டும் பாருங்கள் PX மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் PCl3ன்னு எடுத்துக்கோம். PCl3. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் 3 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க 3 Clம் இங்கே வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6H இருக்கும். அப்போ 6 Cl சேர்ந்து என்னன்னா சரி 6Hல் 3 Cl 3H சேர்ந்து 3HCl ஃபார்ம் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா ரிமைனிங் 3 H அப்படியே இருக்கிறதுனால H3. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பாஸ்பரஸ் மட்டும் தான் இருக்குது. பாஸ்பரஸ் ஆக்சிஜன் 3 இருக்கும். நமக்கு என்ன பாஸ்பரஸ் ஆசிட்டு நமக்கு முக்கிய ப்ராடக்ட் என்னது
ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து பார்த்தா அந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதான் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ். இது நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் ஆஃப் வாட்டர் என்ன மீனிங், ஹைட்ராலிசிஸ். அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அது ஹைட்ராலிசிஸ். ஓகேவா, ஹைட்ராலிசிஸ் யூஸ் பண்ணால் அது காம்பவுண்ட் என்னென்னா டீகம்போஸ் ஆகிடும். இது தனித்தனியாக பிரிஞ்சு. ஓகேவா, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், நமக்கு என்னென்னா HCl பாஸ்பரஸ் அசிடி கிடைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு மட்டும் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு மட்டும் பார்த்தா இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதாவது பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு. ஏன்னா பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு காம்பவுண்டே ஃபார்மேஷன் ஆகாது. பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகாது. ஓகேவா. சரி, பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு காம்பவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகுதுன்னா ஃபார்மேஷன் ஆகுது. ஃபார்மேஷன் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகுனா ஸோ அந்த இது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மெத்தடில் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா HF வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா HF ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். HCl தான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டணும். ஓகேவா. ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா HBrம் ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா HBrம் HI. ஓகேவா. இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி HI. ஓகேவா, ஹைட்ரஜன் அயோடைடு. ஓகேவா, ஹைட்ரஜன் புரோமைடு அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். எப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா பாஸ்பரஸ் மேலே வந்து பார்த்தோன்னா அந்த கேஸை வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா பாஸ்பரஸ் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புரோமின் கேஸ். ஓகேவா, இது புரோமின், இது லிக்விடு, புரோமின் லிக்விடு. ஓகேவா, புரோமின் லிக்விடை பாஸ் பண்ணுவாங்க. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு Br3 ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகும். இந்த Br3 ஸ்லோவாக இது கூட என்ன பண்ணுவோம்னா ஹைட்ராலிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு, இப்போ பாஸ்பரஸ் ட்ரை புரோமைடு கிடச்சிச்சா. இந்த பாஸ்பரஸ் ட்ரை புரோமைடோட என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக என்ன பண்ணால் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. இதை ஹைட்ராலிஸு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஹைட்ராலிஸ் பண்ணுவாங்க. இப்போ மெதுவாக ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுனா இது ஃபார்மேஷன் ஆகும். H3PO3 நமக்கு தேவையான HBr வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபார்மேஷன் ஆகும், ஸ்லோவாக தான் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் HIயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக அது வாட்டர் மாலிகுல்ஸ் அது மேலே பாஸ் பண்ணுறப்ப அந்த ட்ரைஹேலைடோட பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்பரஸ் புரோமைடு அண்டு பாஸ்பரஸ் அயோடைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதான் அதனுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ். ஓகேங்களா. கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்துக்காங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸை பாஸ் பண்ணுறாங்க, ஹேலஜனை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா H2S. ஓகேங்களா. இதோட குளோரின் கேஸ், அதாவது ஏதோ ஹேலஜன். ஓகேங்களா. இப்போ X2 இது எடுத்துக்கிறோம். X2 எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய 2 Hம் 2 X சேர்ந்து 2HX அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா சல்ஃபர் மட்டும் இருக்கும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இது ரிடக்ஷன் ஆகிருக்கும். ஹேலஜன் வந்து பார்த்து இதில் என்ன இருக்கும் ரிடக்ஷன் ஆகிட்டு நமக்கு வந்திருக்கும். ஓகேவா. இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இது ரிடக்ஷன் ஆகிருக்கும், மற்றதை ஆக்சிடேஷன் பண்ணியிருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹேலஜனை பாஸ் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் ஹேலைடு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ஹைட்ரோகார்பன் அண்டு ஹேலஜன். ஓகே, ஹைட்ரோகார்பன் ஹேலஜன் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைட்ரோஹேலஜனோட அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹேலஜன் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஹைட்ரோகார்பன் கூட ஹேலஜன் ரியாக்ட் பண்ணால் அதில் பை ப்ராடக்டாக என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பை ப்ராடக்டாக ஃபார்ம்ஸ் ஆகும். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சிம்பிளாக சொன்னால் எஸ்டிபிகேஷன் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா. எல்லாம் ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கலாம். ஓகேவா. அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்காங்க. ஓகேவா. அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. ஓகேவா. அப்போ அசிட்டிக் ஆசிட்னு என்னதுப்பா CH3COOH. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, பாஸ்பரஸு ட்ரைக்ளோரைடு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ இங்கே 3 மாலிகுல்ஸாக, அதனால் இங்கேயும் 3 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம்.
ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 3 மாலிகுல்ஸு என்னாங்கன்னா இதை பிரிக்கிறப்ப இது வரைக்கும் ஓகேவா எடுத்துக்கிறாங்க. இது இருக்கிறப்ப நமக்கு என்னன்னா அதாவது சரி இங்கே இது வரைக்கும் இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஹச்செல்லாம் வெளியே போயிடுது. அந்த ஹச்சு பதில் இந்த சிஎல் வந்து அதே மாதிரி இந்த இந்த ஹச்ஓ40 வெளியே போயிடும். வெளியே போயிட்டு நமக்கு CL40 உள்ள வரும். 3 CH3 CO அந்த OH பதில் CL உள்ள வந்துடும். வரப்போ நமக்கு என்னன்னா H3 PO3 கிடைக்கும். ஓகேவா. நமக்கு இந்த இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதனுடையது ஓகேங்களா. ஸோ இதனுடையது இதை இன்னொரு ரியாக்ஷன் தான் பாஸ்பஸ் பென்டாக்ளோரைடு எடுத்துக்கலாம். ஓகேவா. என்ன எடுத்துக்கலாம்னா அதே பாஸ்பஸ் பென்டாக்ளோரைடு C2H5OH ப்ளஸ்ஸு பாஸ்பரஸு பென்டாக்ளோரைடு எடுத்துக்காங்க. இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹச்சு ஒரு CL சேர்ந்து HCl வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் எல்லாம் சேர்ந்து என்னன்னா இன்னொரு CL மாறும். C2H5Cl ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். PCl ஃபைல 2 CL வெளியே போயிடுச்சு. இங்கே HCl ரிமைனிங் PCl3 ஓகேவா. அப்போ சரி POCl3 பாஸ்போரைல் குளோரைடு கிடச்சிருக்கோம். ரிமைனிங் POCl3 பாஸ்போரைல் குளோரைடு. இதில் பாருங்கள் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்டாக என்ன இருக்கும் HCl. பை ப்ராடக்டாக HCl. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மெனி ஹைட்ரோ காம்பவுண்ட்ஸில் ரியாக்ட் பண்ணுறப்ப என்னென்னா கண்டிப்பாக HCl வந்து வெளியே வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இதே ஹைட்ரோ கார்பன் எடுத்தோம்னா இப்போ மீத்தேன் CH4 இதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் எடுத்துருக்காங்க. ஓகேவா. CL2 எடுத்துருக்காங்க வச்சுக்க. இது ரியாக்ட் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு ஒரு CL சேர்ந்து HCl ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு CH3Cl இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னன்னா HCl இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஓகேவா. ஹைட்ரோ கார்பனும் குளோரின் ஹேலஜன் ஜென்ரலாக ஹேலஜன் எடுத்திருக்கோம். ஓகேவா. இது வந்து குளோரின் எடுத்திருக்கோம். அஸ் ஜென்ரல் அப்படின்னு X2 ஓகேவா நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட் மெனி ஆஃப் த ஆர்கான் ரியாக்ஷனில் பை ப்ராடக்ட்டு இந்த ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகேவா. ஸ்டெபிலிட்டி டிசோசியேஷன் எனர்ஜி எல்லாம் இப்போ பாருங்கள். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஃப்ளூரின்லேருந்து அயோடின் வரைக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மேலே ஃப்ளூரின் இருக்கும், அப்புறம் குளோரின், அப்புறம் Br, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயோடின். ஓகேவா. இப்போ என்னென்ன ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வர குறையும். ஓகேவா. அதே மாதிரி மேலே பாருங்கள் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னா இப்போ இதெல்லாமே HF இதோட ஹச்னு கன்சிடர் பண்ணிக்காங்க. ஓகேவா. HF HCl HBr HI. ஓகேவா. இப்போ என்னென்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா HF இஸ் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கு அப்படின்னா ஓகேவா குறைஞ்சிட்டு அதாவது இது அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும். பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த HF மட்டும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா டிசோசியேஷன் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா வேணும்னா டீகம்போஸ் செய்யும். ஓகேவா. அடுத்து அயானிக் கேரக்டர். அந்த அயானிக் கேரக்டர் பாருங்கள் மேலே வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா அந்த அயானிக் கேரக்டர்ஸ் ஓகேவா எப்படி இருக்கு அப்படின்னா மேலே அதிகமாக இருக்கு, கீழே வர கம்மியாக இருக்கும். ஓகே. HBr மட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா. இப்போ பாருங்கள் ஹைட்ரஜன் அயோடைடு ஸ்டெபிலிட்டி த டிகிரீஸ் த பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஃப்ரம் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் டிகிரீஸ் ஃப்ரம் ஃப்ளூரைடு டு அயோடைடு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அயோடைடு டீகம்போஸ் அட் 400 degrees Celsius. or the hydrogen fluoride and hydrogen chloride are stable at the high temperature. ஓகேவா. அதாவது 400 degrees Celsiusல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைடு என்ன டீகம்போஸ் ஆகுது. ஹைட்ரஜன் அயோடைடு டீகம்போஸ் ஆகுது. ஆனால் ஹைட்ரஜன் குளோரைடு டீகம்போஸ் ஆகல. ஓகேவா. at the room temperature hydrogen halides are gases but the hydrogen fluorides are can be readily liquefied. ஓகேவா. ஸோ at the room temperature வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதர் ஹைட்ரஜன்ஸ் ஓகேவா ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HCl Br ஓகேவா H அயோடு இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா கேஸாக இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்குது கேஸாக இருக்குது. ஓகேவா. பட் HBr அதான் சரி HF இந்த HF எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருக்குது. ஓகேவா. எப்படி இருக்குது லிக்யூடாக இருக்குது. ஓகேவா. at the room temperature ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா கலர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க.
they are the colorless. Almost white films in the protection of tablet with the hydrochloric acid. ஓகேவா, கலர்லெஸ் லிக்விடு. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்பனா ஒயிட் ஃபிலிம்ஸ் வந்து ஃபார்மேஷன், ஒயிட் ஃபிலிம்ஸு ஃபார்மேஷன் ஆகும். ஹைட்ரோஹாலிக் ஆசிட் ஓகேவா, ஒயிட் ஃபிலிம்ஸ் ஃபார்மேஷன் ஆகும், ப்ரொடெக்ஷன் ஆகிறப்போ ஓகேவா. அண்டு எல்லாமே ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பண்ணி இது ஹச்எப் பேப்பருக்குன்னா ஃபார்ம் த ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பண்ணி கம்பேர்ட் டு அதர்ஸ். இது எல்லாமே விட ஹச்எப் பேப்பருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பண்ணி ஃபார்ம் பண்ணும். ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பண்ணி ஃபார்ம் பண்ணுறதுனால பெல்டி பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே மற்றதை விட கம்பேர் பண்ணுறப்ப ஹையாக இருக்கும். மற்றதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படின்னா மெல்டி பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். அது காரணம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பண்ணி ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியதுன்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா. இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த ஹைட்ரோஹாலைட்ஸ் ஓகேவா, ஹைட்ரோஹாலைட்ஸ் எல்லாமே வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன்னா அசிடிக் நேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அசிடிக் நேச்சர். ஓகேவா. அதாவது ஹச்சு எக்ஸு இதை வாட்டர் ஆட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்கு இல்லையா, சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் இருக்குது. இது அசிடிக் நேச்சர் இருக்கனால இது நியூட்ரலாக வாட்டர். அப்போ இது என்னதான் இருக்கோ அதுதான் இதுதான் அந்த அசிடிக் நேச்சர் இதனுடைய இது. அதில் அந்த சொல்யூஷன் அசிடிக் நேச்சர் தான் இந்த ஹச்எக்ஸோட அசிடிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள் hydrohalic acid. ஓகேவா. தி சொல்யூஷன் ஆஃப் hydrogen halides therefore the acidic and known as a hydrohalic acid, hydrochloric acid and hydrobromic acid and hydroiodic acid almost completely ionized, therefore the strong acids. ஓகேவா. கம்ப்ளீட்டாக என்ன ஆகுனா அயனைசேஷன் ஆகுதுனால ஸ்ட்ராங் ஆசிட். பட் ஹச்எப் மட்டும் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் டிசோஷன் ஆகும், கம்ப்ளீட்டாக அயனைசேஷன் ஆகும். அதனால் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னதுன்னா ஹச்சு சிஎல் ஹச்சு பிஆர் ஹச்சு ஐ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் அயனைசேஷன். கம்ப்ளீட் அயனைசேஷன் அப்படின்னால இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா. ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியலி அசோசியேஷன், பார்சியலி டிசோசியேஷன் அப்படிங்கிறனால பார்சியலி அயனைசேஷன். பார்சியல் அயனைசேஷனால எப்படின்னா வீக் ஆசிட். பார்சியல் அயனைசேஷன் அப்படின்னால இது வீக் ஆசிட். எல்லாம் நாலுமே ஆசிட் தான்ப்பா. இது ஆசிட்டு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அயனைசேஷன் ஆகிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்சியல் அயனைசேஷன் ஆகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஹச்எஃப் வீக் ஆசிட். ஓகேங்களா. தென் கம்பேர் டு த அதர்ஸ். ஓகே. அண்டு அட் ஹை கான்சன்ட்ரேஷன் தி ஈக்விலிபிரியம் இன்வால்வ் வித் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு அயான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறப்ப என்னன்னா இது ஈக்விலிபிரியம்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு தனியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அஃபெக்ட் ஆஃப் டிசோஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு increases and hydrogen ion concentration several stable salt. ஓகேவா. நம்ம என்னன்னா ஈக்குலிபிரியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு ஸ்டேபிளாக இருக்கும். அதே டீகம்போஸ் பண்ணுற பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே சிங்கிள் சால்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா. இப்போ ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆசிட்டு கூட ரியாக்ட் பண்ணுறப்ப பேஸ் ரியாக்ட் பண்ணுறோம், ஆசிட் பேஸ் ரியாக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்குமா பாருங்க. இது ஆசிட்டு, இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட்டு. இது கூட பேஸ் ரியாக்ட் பண்ணுறோம். ஓகேவா. பேஸு இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா நமக்கு என்ன கிடைக்குது, கிடைக்கிறது சால்ட் கிடைக்கும். Na+H2O கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி கிடைக்கும் சால்ட்டு. ஓகேவா. மற்றது எல்லாமே ஒரே சால்ட்டு தான் கிடைக்கும். எப்படி சோடியம் குளோரைடு, சோடியம் குரோமைடு, சோடியம் அயோடைடு. ஆனால் ஹச்எப் மட்டுமே 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஹச்எப் மட்டுமே எப்படி இருக்குன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. ஹச்எப் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட். ஓகேவா. அது ஹச்எஃப் இது கூட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறப்ப ஓகேவா நமக்கு என்ன ரியாக்ட் கிடைக்குது அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். ஓகேவா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஃப்ளூரைடு. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒன்று சோடியம் ஃப்ளூரைடு, இது சோடியம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஃபார்ம் ஆகும். நமக்கு என்னென்னா 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. சோடியம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு அண்ட் சோடியம் ஃப்ளூரைடு, அது பொட்டாசியம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. வரணும். ஸோ அதர்ஸ் எல்லாமே ஒன்லி டு நாட் ஃபார்ம் த ஹைட்ரஜன் டைஹாலைட்ஸ் பாருங்கள்.
இந்த ஹைட்ரோகாலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிக் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர் த ஃபார்ம் த சால்ட் வித் ஆசிட் வித் பேஸ் ரியாக்ட் வித் மெட்டல் டு யூஸ் த ஹைட்ரஜன். ஓகேவா. ஆசிட்டோ பேஸோ ஓகேவா அதே மெட்டல் ரைட் பண்ணுற ஹைட்ரஜனை வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேவா. அடுத்து மாய்ஸ்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரேப்பிட்லி ரியாக்ட் வித் சிலிகா அண்டு கிளாஸ் ஓகேவா. அது அந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ஓகே மாய்ஸ்டு ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ஓகேவா நாட் ட்ரை ஓகேவா. மாய்ஸ்டுனா ஃபீம்ஸ் அந்த புகை மாதிரி வரக்கூடியது தான். ஓகே மாய்ஸ்டு ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்டு அது ஆப்டே ரியாக்ட் ஆகும் எது கூட அப்படின்னா சிலிக்கா கூட கிளாஸ் ஓகேவா. அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் பாட்டில் கூட எல்லா ஆசிட்டுமே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போமா. ஆனால் இதில் இந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் மட்டும் வந்து பார்த்தோன்னா பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்டை மட்டும் ஓகேவா. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. சிலிக்கா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. மற்றது எல்லாமே மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஹெச்எக்ஸ் எல்லாமே சிலிக்கா பாட்டிலில் வைக்கலாம், அது அப்படியே இருக்கும். ஆனால் ஹெச்எப்பை மட்டும் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாட்டில் அரிச்சிடும். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அரிச்சிடும். அப்படியே லிக்விட் மாதிரி அரிச்சிடும் கம்ப்ளீட்டாக. என்ன அதான் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக அரிச்சிடும். அப்போ அரிச்சிட்டு நமக்கு என்னென்னா சிலிக்கா பாட்டில் சிலிக்கான் டை ஆக்சைடு எடுத்துருக்குமா அந்த கம்ப்ளீட்டாக அரிச்சு என்னவாக இருக்கும் சிலிக்கா டெட்ரா ஃப்ளூரைடாக மாறிடும். அதே மாதிரி இது வந்து லைட்டான பாட்டில் இருக்குது சிலிக்கா டை ஆக்சைடு ஓகேவா. கொஞ்சம் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஹெவியாக இருந்துச்சுன்னா சோடியம் சிலிக்கேட் அப்படின்ட்டு அது ஒரு ரியாக்ட் பண்ணுறப்ப சோடியம் சிலிக்கா ஹெக்ஸாஃப்ளூரைடு ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிட்டு அந்த பாட்டில் கம்ப்ளீட்டாக அரைச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா சிலிக்கா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது ஓகேவா. ஸோ வேக்சிக் கோட்டிங் இருக்கக்கூடிய பாட்டில் வைக்கணும், சிலிக்கா பாட்டில் வைக்கக்கூடாது. ஓகே சிலிக்கா பாட்டில் வச்சோன்னா என்ன ஆயிடும்னா இது கம்ப்ளீட்டாக அரிச்சிடும். அது அரிக்கிறதுக்கான ரியாக்ஷன் அரிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ஸோ இதோட இருக்கட்டும். ரிமைனிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்ததில் பார்த்துக்கலாம். ஓகே தேங்க்யூ.